என்ன கேஸ் இருக்குது? எந்த கேஸும் இல்லை. நான் 10 வருஷமாக ஆச்சு, நான் திருந்தி வாழுறேன், என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு பார்க்க? இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார். அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், அப்பா டிசியை போய் பாருன்னு. அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ என்ன, டிசிக்கு ஒரு மூட்டை, சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு. செந்தியில் பிடிக்கிறது தானே, கொலை பண்ணி தானே சுற்றுறான். இப்போ நான் எங்கள் தம்பி என் புள்ள ஒரு தப்பு பண்ணால் உடனே ஓடியார, எங்கேக்கிறான் தம்பி, எங்கேக்கிறான் அம்மா, எங்கேக்கிறான் அண்ணி, எங்கேக்கிறான்னு வலிச்சுன்னு போறிய. சந்தில் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறாளடா அன்னைக்கு, அவளை இட்டு மஞ்சாலும் இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா? பொண்டாட்டிக்காக ஓடி வந்திருப்பான்ல. இப்போ அவனுக்கு பிரிய ஆயிடுச்சு. இப்போ வருவான் பாரு. இப்போ வந்தானா என்ன ஆவான்? சட்டசபைக்கு நல்ல பேர், நாங்கள் பாரு காப்பாற்றிட்டோம் அப்படின்னு. அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த. செக்ரட்டரியேட்லேருந்து உடந்த. சார் அம்மாவால் அவன் திருந்தினான் சார், ஜெயலலிதா அம்மாவால் திருந்தினான் அவன். எப்படின்னா, ஃபைல் எடுத்துமே அந்த அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இது யார் இது பாலாஜி, காக்கத்தோ பாலாஜி, இது வந்து பெருமாளுடைய நாமம், எடு பையில வீசி அடித்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் அங்கேருந்து பிஎஃப் சாயந்தரம் ஓடியாந்து, ஜி உனக்கு நல்ல அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம், உனக்கு அம்மாவே பையில தூக்கி கடைச்சிட்டாங்க, உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு. அம்மா சொன்ன சொல்லுக்கு 10 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா சட்டசபையில் உட்காராத முன்ன இருந்த கேஸெல்லாம் இந்த 10 வருஷத்தில் முடித்தேன். அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது. ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க நம்ம பையில தூக்கி அடிச்சிட்டாங்க, இனி ஒரு தப்பு பண்ணால் அது அம்மா பசங்க அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போய்ட்டோன்னுட்டு என் புள்ள திருந்திது. எந்த கேஸும் கிடையாது. இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு 15 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க 2 பேர். நான் சொன்னேன், சார் எங்கேக்கிறான்னு தெரியாது அப்படின்னு. இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம், வீடு இங்கே தானேம்மா, போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபார்மில் வராங்க, சும்மா பார்க்க வந்தோம்மான்னு. இல்லை சார் அப்படின்னு. அவங்க ஃபோன் நம்பர் இருக்குதா? தெரியாது சார். அதோடு போயிட்டாங்க. திருப்பி அடுத்து 2 பேர் வந்துக்கிறாங்க. அப்புறம் என்னான்னு கேட்க சொல்லி வக்கீலை விட்டு கேட்க சொன்னான். அப்போ வக்கீல் சொன்னார், இந்த மாதிரி வாரண்ட் இருக்குது இப்போ அவனுக்கு வேலூரில், வாரண்ட்டு போட்டாங்க, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே, எப்படி வாரண்ட்டு? அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு, ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறல்ல, அந்த பேஜ் இப்படி திருப்பி வச்சு நின்று இருந்துருக்கிறான். அதுக்கு பயம் வந்துடுச்சு, நம்மளை பற்றி எதனா போட்டுற போகிறான் வெளியே போயின்னு ஃபோனால் வந்து கண்டிஷன் பேல் கையெழுத்து கொடுத்துடுச்சு. 10 நாளாக போயின்னுக்கிறான் வேலூருக்கு. ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே, டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே, இது ஒரு தலைவலி ஆயிடுச்சுன்னு. முந்தா நாள் மொகரம்ன்ட்டு போவாத நின்ட்டான் லீவுன்னு. அப்புறமா வக்கீல கேட்டதுக்கு, இன்றைக்கி இல்லை மொகரம், டேட்டு மாறிடுச்சு, நாளைக்கு தான் மொகரமே, நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு. போட்டு 24ஆம் தேதி கேஸ், அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு இருக்குது. எல்லாம் பேசி வச்சுக்கிறேன் 15 வருஷமாக. 2 பேரில் ஒருத்தர் அப்ஸ்காண்டட் ஆகிட்டானா, ஒருத்தனை வச்சு 5 வருஷமாக ஓட்டினுக்கிறேன். என்ன கதை? பேக்ரவுண்ட் ஆள் இல்லையா? என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை, என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது. அதனால் வந்து பண்ணானுங்க, நல்லா இருக்க மாட்டானுங்க. அவன் சுட்டாம்பார், அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவும். அவன் என்னைக்கு தாலி அறுத்து நிற்பா. வரும்போல போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வந்தால் என் பிள்ளைய வாழ்த்திட்டு போவான், பாலாஜி ஒரு கல்யாணம் பண்ணுப்பா, ஒரு கல்யாணம் பண்ணுப்பா. பண்ணிக்க மாட்டானம்மா, என்னம்மா பண்ணுறது நாங்கண்ணா? அம்மா கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி தான் பொண்ணு கேட்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு, ஆனால் ஏழை பொண்ணா பாரு, வரதட்சணைலாம் இல்லை, வசதி இல்லாத பொண்ணா பாரு. அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும். இப்படி இருந்தாருமா, இப்போ இப்படி இருக்கிறாருமான்னு எல்லாத்தையும் சொல்லு. நீ போய் துருத்துன்னு கல்யாணம் பண்ணிட்டுன்னு வந்து விட்டுட்டு அவன் 6 மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லோரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கா, அவள் போயிடுவா. அப்போ என்ன சொல்லுங்க, டே அதான பாலாஜி பொண்டாட்டி, அந்த அசிங்கம் இருக்கக்கூடாது, கௌரவமாக வாழற புள்ளப்பா என் புள்ள. இப்போ நீங்கள் போனீங்க, என்ன சொன்னாங்க? பார்த்தீங்களா அவங்க பையனை? காட்ட மாட்டாங்களே. வரணுமா வந்தோம், அப்புறம் நல்லா வரணும். என்திரிலேருந்து வரணுமா, வேசார்பாடிலேருந்து வரணுமா, அவங்கெல்லாம் வந்த ஒரு பட்டம் உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறான். போன மாதம் அவனுக்கு பிறந்த நாளுப்பா, எத்தனை ஹாஸ்டலுக்கு அன்னதானம் பண்ணேன். நாள் இன்றைக்கி என் குழந்தைக்கு பேத்திக்கு பிறந்த நாள். முந்தா நாளில் போய் அங்கே வல்சர் வாக்குத்தாண்ட எங்கள் ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து, அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும், நீங்கள் செய்துன்னு வரக்கூடாதுன்னாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்களே சொன்னாங்க, எண்ணெய் இல்லை மேடம், அரிசி இல்லை, நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்கன்னு. அப்போ ஃபோனில் பேசுகிறான், அம்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம், எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம், பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா, நீ முன்னாடியே பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன், வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கிட்ட சொல்கிறான், அம்மா நம்ம 2 பேர் போகலாம், 2 பேர்த்திங்க 2 பேர் போகலாமா, நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரலாமா, கடைக்கிட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணும், பிங்க்கு கலர் வேணும். ஏம்மா இப்போ தானம்மா பிங்க் கலர் எடுத்து கொடுத்தேன்ப்பா, அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா, லைட்டாக எடுத்து கொடுப்பா, இவ்வளோ கதை பேசுகிறான்பா. நான் வரேம்மா, நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டு இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன். திரும்பி இருந்தவங்க மகனை வந்து இப்போ என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து திமுக அரசினுடைய சதி, போலீஸோட சதின்னு நினைக்கிறீங்க? ஆமாம். எந்த விதத்தில் அப்படி நினைக்கிறீங்க? எந்த விதம்னா, அவனே அத்தினி கொலை பண்ணிட்டு தலைமறைவாகிறானே, அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடியல. அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான், புரியுதுங்களா? என் புள்ள கூட இருந்த ஆளுங்கள் எல்லாரும் அடிச்சிட்டான். அதனால் வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டணி. நல்லா தெரியும். எப்பா நாங்கள் 7 மணி வரல நான் படுத்துனுக்கிறேன், என் உடம்பு சரியால அப்படின்ட்டு என் தங்கச்சி அழுதுன்னே ஃபோன் பண்ணுறா, எக்கா நீ பார்க்கலையா டிவியை? நான் பார்க்கலம்மா டிவியை, நம்ம வாரி குத்துட்டக்கா பிள்ளைய, எங்களுக்கு கேட்க ஆள் இல்லைப்பா, தம்பிக்கார வேலை பண்ணா போட்டு அந்த பெருமாளுடைய நாள், நான் பெருமாள்கிட்ட பிச்சை கேட்ட அவனை பெத்த, அவனுடைய நாள்லே போறான். கடவுளை அவனுக்கு காட்டுவாங்க, காட்டாத போக மாட்டாங்க. என் புள்ள தர்மகத்தா பசினா கூட ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காது. ஒரு காரில் போக பிச்சைக்காரன் யாரா காசு கேட்டால் கூட நான் 5 ரூபாதம்மா, மனசாட்சி இருக்குதாம்மா அவனுக்கு, 5 ரூபா கொடுக்குறியம்மா, அவங்க என்னம்மா சாப்பிடுவாங்க? ஒரு 20-30 போடுமா, ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு. என் குழந்தை தர்மகத்தை வச்சு என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்து அறுத்தாங்களே, அவங்க குடும்பம் நாசமாக போவோம். என் வயிறு எரியுதே. என் குழந்தை காகத்தோப்புள்ள வந்து 20 வருஷம் ஆகுது சார், 20 வருஷம் ஆகுது. வயசுக்கு வந்த பொண்ணுங்களாம் கேட்ட காகத்தோப்பு பாலை தெரிய மாட்டேன், நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லுங்க. என் குழந்தை அந்த மாதிரி தான், கவர்னத்துக்கு கட்டுப்பட்ட குழந்தை. போலீஸ்காரன் கூட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக முடிப்பான், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இன்றைக்கி வரணுன்னா வருவான். அந்த மாதிரியான புள்ள, நல்ல புள்ள என் குழந்தை. ஊர் ஜனம் யாருமே என் பிள்ளைய தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க போலீஸ்? இவ்வளோ நேரம் போயிட்டு வெயிட் பண்ணீங்க, என்னென்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, வேசார்பாடி இருந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா, ஏசி வரணுமா, பேப்பர் எடுத்துன்னு வரணுமா, ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல. ஆமாம் சார், அது அவன் தான். இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோமே, எல்லாரையும் அடிச்சிட்டோமே. இவன் ஒண்டியாகிறானே, இவனை அடிச்சுட்டா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மெட்ராஸில் போய் வளர்த்தலாம் பாரு. செந்தில் தான் ஆள் வச்சு தான் போடுவான், அவன் வரமாட்டான். அவன் மூஞ்ச தெரியலன்னு தானே விடுறாங்க. அவன் மூஞ்சி தெரியாத ஏன் வாழ விட்ற சொல்லு? கூட்டணி தானே அது, மூஞ்சி தெரியாத ஏன் விட்ற? என் பிள்ளை கூட தான் காகத்தை புள்ள வந்து 20 வருஷம் ஆகுது. எங்களை பிடிக்கிறிய, ஏன் பிடிக்கிறப்போ? அப்போ அவளை பிடிக்கிறது தானே, அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறது தானே, அவங்க அண்ணன் தம்பியை பிடிக்கிறது தானே. குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டிய, இவனை சாவச்சிட்டாங்கன்னு அவங்க வீட்டால் ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு? ஏன் பிடிக்கல? பணம் பணம், அவ்வளோ பணம். என்கிட்ட பணம் இல்லை. ஊர் பேர் என்ன? பாலாஜா. ஐயோ கோட்டீஸ்வரன், எவ்வளோ பணம் வச்சுக்கிறான்னு. ஒன்றும் இல்லை, இருக்கிற வீடே கோர்ட்டில் இருக்குது. போன மாதம் வந்தோம். உங்களுக்கு பணம் இல்லைன்னு. எங்களுக்கு பணம் இருக்குது இல்லை, அது ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லை, அதை வச்சு போட்டால் தெரிஞ்சுது. ஆதார் கார்டு வச்சு போட்டால் உன் மேலே என்ன இருக்குது மொத்தமாக தெரியும். அதை போய் போட்டுப்பாரு. என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு அதில் தெரிஞ்சிடும். சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத சார்னு. எனக்கு தெரியாது சார், அவன் தான் சார் சொல்லுவான். அம்மா உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டம்மா, அடுத்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் உதவுனம்மா, அதுதான்மா நல்லது. மண்ணில் போகிறது என்னம்மா உனது மாமா, அவங்களது கோபி மாமா அது வானா, அவன் குடிப்பான்ல அவனது வானா, பழனி மாமா அது உனது, சித்திது, மணிகண்டது, எங்கள் மருமகளுது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேம்மா.
தானம் பண்ணணுமா, தானம் பண்ணிட்டு போகலாமா, என்னம்மா உலகத்தில் வாழ போகிறோம்.